بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسول الله صلى الله عليه وآله وأصحابه أجمعين أما بعد கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, இன்று நாம் ஷமாஇலு திர்மிதி என்ற கிரந்தத்தின் 17வது ஹதீஸை கற்றுக்கொள்வதற்காக வேண்டி வீட்டிருக்கிறோம், சமூகம் அளித்திருக்கிறோம். இந்த ஹதீஸின் அரபு வார்த்தைகளை படித்துவிட்டு ஹதீஸின் பக்கம் கவனம் செலுத்துவோம். வபிஸ்ஸனதில் முத்தசிலும் மின்னி இலா ஹாஃபிலி ஹதீஸ் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அல் இமாம் அபி ஈசா முஹம்மது இப்னு ஈசா ஸௌரத் திர்மிதி ரஹிமஹுல்லாஹ் قال وبه قال حدثنا سعيد بن يعقوب الطلقاني قال حدثنا أيوب بن جابر عن سماك بن حرب عن جابر بن سمرة رضي الله عنه قال رأيت الخاتم بين كتفي رسول الله صلى الله عليه وآله وسلم غدة حمراء مثل البيضة الحمامة. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த ஹதீஸின் அறிவிப்பாளர் ஜாபிர் இப்னு சமுரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி ஒரு சில விடயங்களை முன்னால் உள்ள ஹதீஸுகளில் நாம் பார்த்தோம். இப்போது நாம் நேரடியாக ஹதீஸின் கருத்தின் பக்கம் நகர்வோம். ஜாபிர் இப்னு சமுரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, அல்லாஹுவின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்களின் தோள்களுக்கு மத்தியில் நபித்துவ முத்திரையை நான் பார்த்தேன். சுப்ஹானல்லாஹ். நலர்துல் ஹாதம பைன கத்திஃபை ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம். அது புறாவின் முட்டையை போன்ற அளவில் செந்நிற சதை துண்டாக இருந்தது. இதே கருத்தில்தான் இதற்கு முன்னால் உள்ள ஹதீஸையும் நாம் கண்டுகொண்டோம். அடுத்த ஹதீஸும் பெரும்பாலும் இதே போன்றுதான் இருக்கும். நாம் ஒவ்வொரு ஹதீஸுக்கும் ஒவ்வொரு பதிவுகளை வைப்பதாக ஆரம்ப பாடத்தில் கூறினோம். அந்த அடிப்படையில் அடுத்த வகுப்பில் அடுத்த ஹதீஸை கண்டுகொள்வோம், அல்லது அடுத்த காணொளியில் அடுத்த ஹதீஸை நாம் பார்ப்போம். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.